கோவை வடவள்ளி அடுத்த கல்வீரம்பாளையத்தை சேர்ந்த சுதர்ஷன் என்ற இளைஞர் இருசக்கர வாகன சோதனையின் போது போக்குவரத்து காவல்துறையினரிடம் சிக்கினார். போதையில் இருந்த சுதர்ஷன் கோவை JM7 நீதிமன்றத்தின் ஜட்ஜ் தனது பெரியப்பா என்றும் தன் மீது வழக்கு போட்டு பாருங்கள் என்றும் போலீசாரிடம் சவால் விடுத்தார். தண்ணி அடிச்சுட்டு வருவேன் அதுக்குரிய ஃபைன் போடுங்க. நான் பண்றேன், ஃபைன் போடுங்க, சார்ஜ் ஷீட் காமிங்க, எனக்கு ஃபைன் போடுங்க, நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன். நீங்க யார்? நீங்க ஜட்ஜா? எங்க பெரியப்பா ஜட்ஜ் JM7ல. நீங்க யாரு கேக்குறீங்க? உங்க பேர் என்ன? கேம் ரிச்சர்ட். யூஎஸ் பண்ண ரிச்சர்ட் பண்ணி கில் இருந்தா Facebookல இதுல போடுங்க. இன்னும் ஆம்பளை இருந்தா போடுங்க, நான் பாத்துக்கிறேன். குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்ததோடு இல்லாமல் நீதிபதியின் பெயரை சொல்லி மிரட்டிய சுதர்ஷனை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர் மீது காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் காவல் நிலையத்தில் போலீசார் சிறப்பாக கவனித்ததால் போதை தெளிந்த சுதர்ஷன் தனது தவறுக்கு மன்னிப்பு கோரினார். உண்மையிலேயே அவங்க நைட்டும் பகலும் பாராமல் நிறையா உழைக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தகராறு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது மிக தவறான ஒரு விஷயம். அவங்க பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க? வண்டி ஓட்டாதீங்க, பஸ் ஏறி போங்க, இது பண்ணுங்கள். அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வண்டியில் போகும்போது அவங்க குடிக்க தான் செய்வாங்க. ஸோ அது அவங்களுடைய தலையாய கடமை. அதே மாதிரி SI சார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் மனசார சத்தியமாக எதுவுமே பண்ணல. இந்த ஒரு டைம் நான் தவறு பண்ணிட்டேன். இனிமேல் நான் லைஃப்பில் தவறு பண்ணேன். தங்கள் மீது குறையை வைத்துக்கொண்டு காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்தால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்.